உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டில தான் இப்ப நான் உங்க கையில எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல இப்ப 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்காங்க. இது போக தமிழக அரசும் வந்து பல்வேறு நடைமுறைகள்ல யாருக்குமே தெரியாம மறைமுகமா ஒரு கருத்து கணிப்பு. என்னதான் நம்ம கெத்தான ஒரு கட்சியா இருந்தாலும், கீழ அடிமட்டம் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்காங்க. இது போக தமிழக பாஜக இப்ப உதாரணத்துக்கு ஏடிஎம்கேவோட இன்னைக்கு பிஜேபி கூட்டணி சேர்ந்துருச்சு. இதனால ஏடிஎம்கேக்கு பலம் கூடும். பாஜக எப்படியும் தமிழகத்துல கால் ஊன்றிடும் அப்படின்ற ஒரு பக்கத்துல இருந்தா கூட, இன்னைக்கு டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கும்போது 2 பேருக்குமே பாதகமா தான் அது இருந்துட்டு இருக்குன்றனாலயும், இன்னைக்கு டிவிகே பின்னாடி இளம் பெண்கள், பெண்கள் வீட்ல இருக்க இல்லத்தரசிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு டிவிகே பக்கபலமா இருக்கிறது பெண்களோட ஒரு தயவால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த உளவுத்துறைக்கும் ரிப்போர்ட் போய் அவங்களோட ஒரு சர்வே தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா கட்சிக்குமே கண்டிப்பா கலக்கத்தை தான் குடுக்கும். ஆனா தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கட்சியில இருந்து இப்ப எவ்வளவோ எடுத்திருப்பாங்க. அவங்களோட கருத்து கணிப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க தான் முன்னணியில இருந்த மாரி காட்டுவாங்க. இப்ப ஏடிஎம்கேல இருந்து கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பாண்டே அவர்களே எடுக்கலாம். அவர் முழுக்க முழுக்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கும் அவர் எடப்பாடி அவர்கள் தான் முதல்வரா வரணும்னு இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட சர்வே சொல்லியிருப்பாரு. அதையும் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணி நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு கருத்து கணிப்புகள்ல இருந்தாலும், இன்னைக்கு உளவுத்துறை சொல்ற அந்த ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் கையில ஒரு 2 பேப்பரோட இப்ப கூட பார்த்திருக்கலாம். நீங்க ஊடால அந்த காரைக்கால்ல எல்லாம் வந்திருப்பாப்ல பொதுக்கூட்டத்துல 2 பேப்பரோட தான் எங்க போனாலும் போறாரு அப்படின்றது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழக பாஜகக்கு. 2வது பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு. இப்ப அண்ணாமலை வந்து கொஞ்சம் விரக்தியில இருக்காரு. அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம்? ஏன்னா ஏற்கனவே வந்து அரவங்குறிச்சி தொகுதியில நின்னு அண்ணாமலை அவர்கள் தோத்து போயிருந்தாரு கூட. மோடி அவர்களோட படத்தை வைக்காம தான் அவர் தோத்துருக்காரு அப்படின்ற ஒரு பேசு பொருள். இன்னைக்கு மோடியை வச்சா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே ஒரு கெட்ட பேர். மாநில தலைவர் பதவியிலேருந்து நயினார் நாகேந்திரன் மாறினதுக்கு அப்புறமா பாஜக இன்னைக்கு தமிழக பாஜகவை வளர்த்து அண்ணாமலைக்கு இன்னைக்கு பாஜக இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தா கூட, இன்னைக்கு அண்ணாமலைக்கு என்னதான் பதவி கொடுக்க போறாங்க? ஒருவேளை மத்திய அமைச்சராக்க போறாங்களா, இணையமைச்சர் ஆக்க போறாங்களா, தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஒரு தமிழிசை உங்களுக்கு தெரியும். இப்ப மாநில தலைவராக இருந்தாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆளுநர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அந்த மாதிரி பதவி கொடுக்குற அளவுக்கு அவரும் வந்து ஒரு நிகரான ஆள் தான். அவரும் வந்து ஒரு ஆளுமை திறன் கொண்டவர். தன்னோட ஐபிஎஸ் பதவியை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்து பிஜேபியில சேர்ந்தவர். இந்த மாதிரி இருக்கிறவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பருமே இன்னைக்கு அமித்ஷா கைக்கு போயிட்டு, ஏன்னா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய ரொம்ப நம்புறவர். இப்ப அண்ணாமலை தான் வந்து பிஜேபியை வந்து இன்னைக்கு தமிழகத்துல பெரிய பேசு பொருளா ஆக்குன ஒருத்தர்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமித்ஷா அவர்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் விட நயினார் நாகேந்திரன் இப்போ கொஞ்சம் ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு த்ரிஷா மேட்டரில். இது பார்த்தீங்கன்னா பிஜேபி வரைக்குமே போய் பிரதிபலிச்சிருக்கு. அதனால தான் அவர் தன்னோட வருத்தம் தெரிவித்த வீடியோ கூட போட்டிருந்தாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஓட்டு இருக்கு, இல்லை எந்த மாதிரி இன்னைக்கு தமிழக சூழல் மாறி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு டிவிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா டிவிகேவோட பலம் குறைஞ்சிருக்கு. இப்போ சேலத்தில் கூட மீட்டிங் போட்டாங்க, திடீர்னு அதில் ஒருத்தர் இறந்து போறாரு. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து மக்களோட மனநிலை மாறிடுச்சா? இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்ல டிஎம்கே பார்த்தீங்கன்னா 90 இடங்களில கண்டிப்பா அவங்களோட பலத்தை நிரூபிப்பாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டிவிகே, அந்த டிவிகே தான் இப்போ அவங்க எல்லாருக்குமான ஒரு பலமா இருக்கிறது. டிவிகே வந்து 70 இடங்களில 2ஆம் இடம் வரும். இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2 பேருமே கூட்டு சேர்ந்தாலும் கூட 35 தொகுதிக்கு மேல அவங்களால ஜெயிக்க முடியாது. இதுதான் அவங்களோட கணக்கு. இப்போ இழுபறி இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே 90, டிவிகே 70, ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ரெண்டும் சேர்ந்து 35 இழுபறியில் இருக்கிறது. அதாவது நீயா நானான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது, ஒரு சில ஓட்டுகளில் தோக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த இழுபறி பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் டிவிகே கட்சி. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 70 ப்ளஸ் ஒரு 20ன்னு எடுத்துட்டா கூட 115லேருந்து 120 இடங்களுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக இருக்குது. இது நம்மளோ இல்லை தனிப்பட்ட முறையில் எடுத்தவங்களோ கிடையாதுங்க. முழுக்க முழுக்க உளவுத்துறையோட ரிப்போர்ட்டு. இது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஒரு அடிமடியில கை வச்ச விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது பிஜேபிக்குள்ள சேர்த்துறணும், இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு இழுத்துறணும். சிபிஐ வச்சு மிரட்டி பார்த்தாங்க, தன்னோட கடைசி படமான ஜனநாயகனை வச்சு மிரட்டி பார்த்தாங்க. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஒவ்வொரு மீட்டிங், பொதுக்கூட்டம், இப்ப இதுக்கு வந்து இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து நேரடியாவே க்ளோஸா இருக்காங்க. தன்னோட கட்சி, அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து யார்கிட்ட அடிபணிய கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்டே போய் இன்னைக்கு கட்சி அடமான வச்ச ஒரு கட்சியா தான் இன்னைக்கு ஏடிஎம்கே
ஏடிஎம்கே இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு விஜய் அவர்களால் தனி ஒரு மனிதனா உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ பெருசா தமிழக வெற்றி கழகம்ன்றது 3 வருஷமா வளர்ந்து இந்த ஒரு கட்சியை கொண்டுட்டு போய் பிஜேபியில் கொண்டுட்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக இது வந்து முடிஞ்சிரும். அவ்வளோதான். இன்னி வந்து விஜய் அவர்களை வந்து சும்மாவே எல்லாருமே அங்கே பெட்டி வாங்கிட்டாரு, இங்கே பெட்டி வாங்கிட்டாரு, இவர் வந்து பி டீம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இன்னைக்கு பிஜேபிக்கு பெரிய தலைவலியாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இதை சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பாக விஜயோட ஒரு நட்பு போக்கை ஏற்படுத்துங்க, அவங்களோட வேட்பாளர்களை ஆதரிங்க, அவங்களுக்கான ஒரு நம்மளோட ஆஃபர்லாம் சொல்லுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்குள்ள கூட்டணி வர்ற அளவுக்கு பாருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லுவார், நான் கிங் மேக்கர் கிடையாது, கிங்கே நான் தான் அப்படின் போது நான் எதுக்கு அடுத்த வர முதல்வர் ஆகிறதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்டிடிவியில் சொல்லியிருக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இப்படி கொடுக்கும்போது இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பாக பெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த பூத் கமிட்டி அப்படின்ற ஒரு பெரிய இடம் இருக்குது. நான் ஏற்கனவே முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த பூத் கமிட்டி அமைக்கிற அந்த அடிப்படை கட்டுமானம்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒரு கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இழுபறியில் இருக்கிற அந்த 38 தொகுதியை மட்டும் இன்னைக்கு நம்ம பேசணும்னாலே அங்கே இருக்கிற அந்த தொகுதிக்கு எத்தனை மக்கள், ஏன்னா இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழகம் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க, தமிழகம் அது மதுரை, தூத்துக்குடி, தேனில, போடிநாயக்கனூர், விருதுநகர், இது எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு டிவிக்கே மும்முரமாக அதாவது முதலிடத்தில் இருக்காங்கன்னே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ கட்சிகள் இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்துட்டு அழுத்து போய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் வரணும், நீங்கள் காசு கொடுங்க, கொடுக்காம போங்க, நீங்கள் 5000 ரூபா கொடுங்க, மேலிடத்துலேருந்து 10,000 ரூபா கொடுங்கன்றதெல்லாம் இப்போ மக்களுக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், விஜய் சொல்கிற மாதிரி அதுதான், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், ஆனால் ஓட்டு எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடுவோன்ற முறையில் தான் இன்னைக்கு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான விஷயம், கல்லூரி மாணவிகளோட ஓட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கல்லூரியில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து தன்னோட ஓட்டுகள் இப்போ தேர்தல் வரப்போறனால அந்த ஓட்டை வச்சு அந்த பசங்களாம் வந்து ஏதோ ஒரு போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கல்லூரி மாணவிகளோட ஒட்டுமொத்த முதல் ஓட்டும் சரி, இரண்டாவது ஓட்டும் சரி, எல்லாமே இன்னைக்கு டிவிக்கு தான் போறதா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமுதாய ஓட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், இவங்களோட ஓட்டு வந்து குறிப்பிடத்தக்க ஓட்டு இன்னைக்கு டிவி கேட்க இருக்கிறதா உளவுத்துறை சொல்லுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் சமுதாயம். முக்குலத்தோர் சமுதாயம்னாலே உங்களுக்கு தெரிந்து இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு சசிகலா அம்மா அவர்கள் இப்போ அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு டிவி கேக்கு வரப்போறாங்க. அப்போ ஒட்டுமொத்த முக்குளத்தூருமே இன்னைக்கு டிவி கேக்கு தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் போது டிடி அவர்கள் திடீர்னு போயிட்டு என்டிஏவோட கூட்டணி வச்சுட்டார் அப்படின்றனால அவரோட ஓட்டர்கள்லாம் பிரியும் அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு அவர் தான் தனி ஒரு ஆளாக போயிருக்காரு. கூட வேணா 10 பேர் போயிருப்பாங்களே தவிர இன்னைக்கு முக்குளத்தூர் ஓட்டு முக்காவாசி பேர் வந்து டிவி கேக்கு தான் போடுவாங்கன்றதுல உளவுத்துறை ரிப்போர்ட்ல கையில் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீ டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எப்படி திருப்பி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய மனக்குழப்பத்துக்குள்ள போயிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டான பெரிய ஒரு செய்தியை. இன்னைக்கு தமிழக மக்களிடையே வந்து இந்த ஒரு நியூஸை வெளியில வர விடுவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து வெளியில வருமா, இல்லை வந்து குறிப்பிட்ட சேனல்களில் தான் கிடைக்கும், நியூஸ்ல வந்து போட விடுவாங்களா அப்படின்றதே இன்னைக்கு பெரிய கேள்வி. தயவுசெய்து நம்ம சேனலை பார்க்குறவங்க இதனால இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம சொல்லிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சி, இந்த ஏடிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. அப்பா மகனை பற்றி தான் நான் பேச வரேன். இப்போ அன்புமணி ஐயா இருக்காரு, ராமதாஸ் ஐயா இருக்காரு. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மாம்பழத்தை தூக்கிட்டு என்டிஏக்கு போயிட்டாப்ல. ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு கூட்டணி போகும்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட பேசுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா திருமாவளவர்கள் வந்து அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சார். ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை பாமக வந்துட்டு டிஎம்கேக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசிகா வந்து வெளியில் போயிடும். ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அது ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்னதான் பொதுவெளி நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டா கூட அந்த உள்ள இருக்கிற சமூக பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா தலை தூக்கும் அப்படின்றது தெரிஞ்சனால இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதை தடுத்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் அது இன்னைக்கு முட்டுக்கடையை போட்டாருன்னு சொல்லணும். நான் ஐயா பாமக ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை வரும்போதே இல்லை எங்களுக்கு அது நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு அன்புமணி போதும், அவர்கிட்ட இருக்கிற மாம்பழ சின்னம் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாம்பழத்துக்கு பெரிய பிரச்சனை வரும். இன்னைக்கு அன்புமணியாக இருந்தால் கூட ஒன்று ஏடிஎம்கேவான இரட்டை இலை சின்னத்திலேயோ இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கிறனால தாமரை சின்னத்திலேயோ வேணா தான் போட்டி போட முடியும். ஏன்னா இன்னைக்கு ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தான் மாம்பழம் இருக்கு, கட்சியோட சின்னம் அவருக்கு தான், அவர் தான் இன்னைக்கு கட்சியை நிர்வகிச்சுட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் நிறைய தொண்டர்கள் இருந்துட்டு இருக்காங்கன்னு ஐயா நம்புறாரு. இன்னும் இதோட முடிவுன்றது இந்த பழம் யாருக்கு போய் சேரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை நிறைய பேர் பார்க்கட்டும். நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.